உதகை தாவரவியல் பூங்கா ஊழியர்கள் ஊதிய உயர்வை வலியுறுத்தி பூங்காவிற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, தற்போது தொழிலாளர்களினுடைய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? வணக்கம் பாலவேல். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பூங்கா மற்றும் பண்ணை பணியாளர்கள் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்கா, காட்டேரி பூங்கா, சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட பூங்காக்களில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக, அதாவது சிறப்பு காலமுறை ஊதியத்தை தவிர்த்து காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும், அதேபோல் இந்த பூங்காக்களில் தற்காலிகமாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் உள்ளிட்ட இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடந்து வருகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பூங்கா ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திய 700 ரூபாயை வழங்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த போராட்டம் என்பதை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு 425 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றுதான் இந்த உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இந்த உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட பூங்கா மற்றும் பண்ணை பணியாளர்கள் கலந்து கொண்டு உள்ளனர். தற்பொழுது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் என்ற ஒட்டுமொத்த கோரிக்கையாக இந்த உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடந்து வருகிறது. பாலவே, நன்றி ஐயாசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. உயர்வு